Dear students, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டிடியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டாபிக் பட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரெகுலராக போர்டு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் மொபிலிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். மொபிலிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். இந்த மொபிலிட்டி அப்படின்றது நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவில் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லாம் மேக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லாம் அதில் வந்து இந்த மொபிலிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பாருங்க, மொபிலிட்டின்றது நான் ஜென்ரலாக தான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் மொபிலிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்றது என்ன இருக்கலாம்? எலக்ட்ரான்ஸாகவும் இருக்கலாம், ஹோல்ஸாகவும் இருக்கலாம். வாட் இஸ் ஹோல்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், ரைட்? ஸோ எலக்ட்ரான்ஸ்லேயும் மொபிலிட்டி இருக்கும், ஹோல்ஸ்லேயும் மொபிலிட்டி இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் மொபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிலிட்டி இஸ் நத்திங் பட் drift velocity per unit electric field. அதனால இங்க நான் டீன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக டீன் கொடுத்துருக்கேன். இல்லை நம்ம டி இல்லாமல் வெறும் மியூ கூட எழுதலாம். தட் இஸ் நத்திங் பட் drift velocity per unit electric field is called mobility, right? எஸ். இப்போ இந்த மொபிலிட்டி அப்படின்றதுல நமக்கு என்ன தெரியும்? drift velocity தெரியும், electric field. அப்போ what is drift velocity? Already we know that drift velocity is equal to q into electric field into mean free time or relaxation time divided by m அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? So I am going to replace this BD by this quantity. About how it comes? So Q E tau by M into E. So E gets cancelled. Therefore, mobility is equal to charge times of mean free time to the mass. Right? About in the mobility here, we can write it for electrons. So for electrons, what is that? We can write it as mu E is equal to E tau E by me. So E is charge of electron, tau is nothing but mean free time or relaxation time of electron, mass of electron. Similarly, we can write it for holes. That is nothing but mu holes is equal to E into tau holes by mass of holes. So this is equations for mobility of electrons and mobility of holes. அப்ப இதுவாக இருந்தால் what is the unit? So unit என்ன வந்துருங்க? Drift velocity by electric field or per unit electric field. But what is the drift velocity? It is meter per second. For electric field it is volt per meter. So it becomes meter square per second volt, or you can write it as meter square volt to the power minus 1 second to the power minus 1. இது SI ல, right? You can write it as SI unit. அதே CGS ல தான் அப்படி எழுதலாம். Centimeter square volt to the power minus 1 second to the power minus 1. This is in CGS. So what is the relation between these two? Nothing but 1 meter square volt to the power minus 1 second to the power minus 1 is equal to, so it is nothing but centimeter square. அப்ப எப்படி எழுதலாம்? You can write it as 10 to the power of minus 4 meter square volt to the power minus 1 second to the power minus 1 அப்படி நம்ம எழுதிடலாம், right? So this is nothing but relation between SI unit and CGS unit. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this mobility of mobilityக்கும் கரண்ட்டுக்குள்ள relationship, that is a relation between current and mobility, I and mu short formல கொடுக்குறேன். இது எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் கேசஸ்க்கு பார்க்க போறோம். One is for conductor, first one is for conductor, another one is for semiconductor. அப்போ கண்டக்டருக்கு எப்படி சார் இருக்கும்? கண்டக்டருக்கு எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் நமக்கு என்ன தெரியும்? இன் கண்டக்டர் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஆர் கரண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கண்டக்டர்ஸ்ல ஒன்லி ஒன் இது மட்டும் இருக்கும், எலக்ட்ரான்ஸ்னால மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் லீட்ஸ் டு தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? டைரக்ட்லி வி கேன் ரைட் இட் அஸ், ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லாம் டெரிவேஷன் நம்ம பார்த்துருப்போம். I is equal to NEA VD. What is VD? VD is nothing but mu into E. Therefore, we can write it as NEA mu E. That is mobility of electron into electric field. So this is nothing but relation between in a heading current and mobility. So current and mobility of electrons. So this for relation between I and mu in conductors. அதே மாதிரி அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for semiconductor. Semiconductorல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here the flow of current is happens because of both
electrons as well as holes. Electrons as well as holes. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே எப்படி எழுதுறேன்னு பாருங்க. I is equal to IE plus IH. I is nothing but current because of free electrons. IH is current because of holes. Right? அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம இங்கே? This can be written as NEA mu E into E. Mu E into E plus அதே மாதிரி நான் எழுதுறீங்க என்னன்றது என்னது நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி என்ன பண்ண போறோம் நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ். நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ் P E A mu H into E. அதோட காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும் E A capital E into N mu E plus P mu H. So this is nothing but relation between current and mobility of charge carriers in semiconductor. இப்போ நம்ம அடுத்து இதோட கண்டினியூஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா conductivity of semiconductor. Conductivity of semiconductor. What is conductivity of semiconductor? So already நம்ம இதை எங்க பார்த்திருக்கோம் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்ல J is equal to sigma into E அப்படின்னு பார்த்திருப்போம். That is nothing but sigma. அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் தெரியும் எங்க இருந்து நம்ம இதை கொண்டு வர போறோம். நான் என்ன பண்றேன் இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். For conductors 1, for semiconductors it is 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? Yes. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take it from Ohm's law. I is equal to V by R. I is equal to V by R. What is V? What is V in terms of electric field? E into L. What is R? Resistance rho into L by A. அப்போ என்ன எழுதினா L cancel ஆயிடும். So it becomes EA by rho. This is equation 3. இப்போ பாருங்க ரெண்டாவது equation for current, மூணாவது equation for current. என்ன பண்ணலாம்? We can equate it both. So what will get? So EA by rho is equal to EA capital E into N mu E plus P mu H. Right? அப்போ என்ன பண்ணலாம்? EA cancel பண்ணிடலாம். So what is this? 1 by rho. 1 by rho is nothing but reciprocal of resistivity is conductivity. Therefore we can write sigma equal to 1 by rho which is equal to E into N mu E plus P mu H. Right? So this is called conductivity of semiconductor. Conductivity of semiconductor. This is heading on கொடுத்திருக்கோம். So I am taking this as equation 4. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? We can write the equation for resistivity of semiconductor. Resistivity of semiconductor which is nothing but in the equation உடைய reciprocal தான் நமக்கு என்ன கிடைக்கும்? Nothing but resistivity. So it is 1 by mu N, sorry 1 by E N mu E plus P mu H. So this is nothing but resistivity of semiconductor. This equation you can take it as 5. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதே மாதிரி மொபிலிட்டி. ஸோ நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் ரீகேப் பண்ணிடலாம். ஸோ மொபிலிட்டி இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காட் ஈக்குவேஷன் as mu is equal to Q tau by M. Tau is nothing but mean free time or relaxation time. So in the general equation for charge carrier, so I applied it for electrons and holes. So we got this equation. This is unit relationship. Then relation between current and mobility for conductor. This is for semiconductor. So இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் equated or derived equation for conductivity of semiconductor. அதில் வந்து resistivity of semiconductor இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன இதிலே கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த resistivity how it varies. That is temperature dependence of resistivity. ஒரு மெட்டலோ நான் மெட்டல் ஸோ தட் இஸ் இன்சுலேட்டர்ஸ் ஆர் செமிகண்டக்டர்ஸ் அதில் ரெசிஸ்டிவிட்டி எப்படி மாறுது, எதை வச்சு மாறுது, எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ இதோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ப்ளீஸ் ரைட் த ஹெட்டிங் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். வார்த்தை என்னெல்லாம் கவனிங்க. டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஒரு மெட்டலோ ஒரு நான் மெட்டல்ஸ்லையோ டெம்பரேச்சர் மாறுச்சு அப்படின்னா ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி மாறும் அப்படின்றத இங்கே கொஸ்டின். ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன், இட் இஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை என் இ ஸ்கொயர் டவு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி, ஜென்ரல் ஈக்குவேஷன் ரைட். அப்போ இதில் பாருங்க எம்ன்றது என்னது மாஸ், ஈன்றது சார்ஜ்.
அப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ எது மாறும்? இது n மாறலாம், tau மாறலாம். n மாறலாம், tau மாறலாம். அப்போ nன்றது நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் tau இஸ் நத்திங் பட் மீன் ஃப்ரீ டைம் ஆர் ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஃபார் கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் மூணுமே நம்ம இப்போ பார்க்க போறோம். பார்த்துட்டு ரெசிஸ்டிவிட்டிக்கும் அந்த மீன் ஃப்ரீ டைமுக்கு எப்படி இது மாறுது அப்படின்றத நம்ம ஒரு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் மெட்டல்ஸ். First one is for metals. Metals அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? We can call it as nothing but conductors. அப்போ கண்டக்டர்ஸ்ல எது வந்து நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ்? இப்போதான் மொபிலிட்டியில பார்த்தோம். which acts as a charge carriers, it is nothing but free electrons. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப ஆல்ரெடி அதிலே ஆன்சர் இருக்கு பாருங்க. the electrons are in free state. free state அப்படின்னு அர்த்தம் அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியா மூவ் ஆகும். அப்போ இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is number density does not depend on temperature. Does not depend on temperature. அப்போ number density does not depend on temperature னா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ல என்னன்னு சொன்னா n tau மட்டும் தான். அப்ப எது டிபெண்டன்ட்? depends tau depends on rho or rho depends on tau. அப்ப அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ல இதுல கரண்ட் ஃப்ளோவுக்கு காரணம் சொல்லியாச்சு. நம்பர் டென்சிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு. அப்போ சப்போஸ் இஃப் ஐ எம் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் தி கண்டக்டர், ஒரு கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன கூடும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உடைய வெலாசிட்டி. அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. velocity of free when the temperature of conductor increases or metals increases, what happens? Velocity of speed of free electron increases. Speed of free electrons increases. நான் பெரிய பெரிய சென்டென்ஸுக்கு போகல, சிம்பிள் ஆரோ மார்க்ல கொடுத்துட்டே வரேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூடுது அப்படின்னா அடுத்து என்ன குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூடுறப்ப collision of free electrons with collision time of free electrons decreases. Free electron என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் கூடுறப்ப இன்னொன்று என்ன மாறும்? nothing but amplitude of vibration increases. Amplitude of vibration of free electrons என்னடா again it also increases. அப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொன்னா collision time of free electron decreases அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ amplitude of vibration increases. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கேன் நான்? n does not depend on temperature அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இதுக்கும் ரோக்கும் டவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? We can write it as rho is inversely proportional to relaxation time. கரெக்டா? அப்போ இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கோம்? collision time of free electron decreases. downward arrow mark கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணிடலாம்? இது குறைஞ்சிச்சுன்னா இது கூடும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன கன்சாலிடேட் பண்ணிடலாம்? when temperature increases, resistivity of conductors increases because the collision time of free electrons with metal ions decreases, which leads to increase in resistivity. அப்ப இந்த resistivity increase ஆகுது அப்படின்னா how we can find the resistivity at particular temperature அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can use this equation rho at particular temperature is equal to rho naught into 1 plus alpha into t minus t naught. இது என்ன சார் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but rho naught is nothing but resistivity of conductor or metals at zero reference temperature or room temperature. Alpha is nothing but coefficient of thermal resistance. T is nothing but particular temperature. T naught is the reference temperature. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வந்துடலாம்? We can write equation for this alpha, coefficient of thermal resistance, or எப்படி எழுதலாம்? Alpha equal to rho minus rho naught divided by rho naught into T minus T naught. அப்போ இது என்ன எழுதலாம்? This is nothing but difference in resistivity, so can be rewritten as 1 by rho naught into d rho by dt. So this is nothing but coefficient of thermal resistance for conductors. அப்போ இதனுடைய கிராஃபை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? மெட்டல்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but, so this is rho and this is tau, right? Yes. அப்போ என்ன சொன்னாலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்? ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சர் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ என் மார்க்கெட் ஆஸ் டெம்பரேச்சர் மீன் ஃப்ரீ டைம் போட்டால் ரெசிப்ரோக்கல்
ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரும். நமக்கு இங்கே என்ன தேவை, ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் லோயர் டெம்பரேச்சர் அட் ஆர் யூ கேன் சே தட் அட் 0 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at 0 degree or absolute 0 temperature என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, resistance is very very small for conductors. Resistance is very very small for conductors. இதை நம்மளோட ஓம்ஸ் லால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்போம்னா, at absolute temperature the metals acts as the superconductors. Metal acts as the superconductors. அப்படிதான் இங்க ரெசிஸ்டிவிட்டி எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கூட கூட என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அடுத்து என்ன ஆகும், it varies gradually. It varies gradually. Right தானா? ஸோ அப்போ இது வந்து ஃபார் எதுக்கு சொன்னோம், இட் இஸ் ஃபார் மெட்டல்ஸ். இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? அலாய்ஸ் என்னது, இட் இஸ் நத்திங் பட் விச் கன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ அலாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when compared with the conductors, alloys are having high resistivity. Alloys are having high resistivity. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் எப்படி வரும், டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, it will not show maximum deviation or more deviation as metals. அப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, approximately it is like this. This is for especially for nichrome. ஏன்னா nichrome என்ன இருக்கும், மேங்கனீன் கான்ஸ்டன்ட் என்ன கம்பேர் பண்றப்போ it is having more resistance or more resistivity. ஸோ இதுதான் வந்து என்னது, nothing but temperature dependence of resistivity in metals. ஸோ மெட்டல்ஸ்ல நம்ம எது கூட கம்பேர் பண்ணிட்டோம், அலாய் கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கும், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இதுலேயே நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that resistivity is directly proportional to resistance because R is equal to rho into L by A. R is equal to rho into L by A. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R is equal to R naught into 1 plus alpha into T minus T naught. இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், if for resistance we can write this equation for conductors. So நமக்கு என்ன இருக்கு இங்க, R is equal to R naught into 1 plus alpha into T minus T naught. This is for conductors, right? So அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to move it for semiconductors and insulators. Semiconductors and insulators. Semiconductors and insulatorsல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as like metals மாதிரி என்ன இருக்காது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்காது. பர்டிகுலராக செமிகண்டக்டர்ஸில் கொஞ்சம் இருக்கும், இன்சுலேட்டர் சுத்தமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ன்றதே இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் எகைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது, இங்கே மீன் ஃப்ரீ டைம், தட் இஸ் ரிலாக்ஸேஷன் டைம், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி, தட் வில் நாட் மேக் எனி இம்பாக்ட் ஆன் டு த டெம்பரேச்சர். அப்போ என்ன சார் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வில் டிஃபர். அப்போ இந்த இதில் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸில் ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், number of free electrons. அப்போ number of free electrons என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the temperature increases, number of free electrons increases exponentially. எப்படி இன்க்ரீஸ் ஆகும், increases exponentially. exponential அப்படின்னா இந்த drastically. அப்போ எப்படி சார் அது என்ன பேசிஸ்ல இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is n of t is equal to n of t, that is number of free electrons at particular temperature is equal to எது ரெஃபரன்ஸ்ல இனிஷியலா இருக்கிறதுக்கும் எக்ஸ்பொனென்ஷியல் வேரியேஷன் எதுக்கு, to the power minus Eg divided by kb into t. What is this Eg? It is nothing but energy gap. It is nothing but energy gap. நமக்கு என்ன தெரியும், கண்டக்டர்ஸ்ல எனர்ஜி கேப் கம்மியா இருக்கும், வேற செமி கண்டக்டர்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ்ல என்ன இருக்கும், எனர்ஜி கேப் will be more. அப்போ what is this kb? It is nothing but Boltzmann constant. This is the corresponding temperature. அப்போ இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், that is ரோக்கும் என்னுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் இது எல்லாமே கான்ஸ்டன்ட், இது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன வந்துடும், rho is inversely proportional to number of free electrons. அப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுதிடலாம், we can write equation for resistivity as 1 by rho of t is equal to 1 by rho naught into e to the power minus Eg by kb into t. நமக்கு என்ன தேவை இங்கே, resistivity at particular temperature. So I can write it as rho of t is equal to rho naught. இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். So nothing but e to the power plus Eg by kb into t. நல்லா பாருங்க, இதுக்கு என்ன இருக்கு, ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப minus and disappears, so that Eg by kb into t. So this is nothing but resistivity depends on
temperature dependence or resistivity for semiconductor as well as insulators. நம்ம இங்க ஹெட்டிங்ல ரெண்டு கொடுத்துருக்கோம், செமிகண்டக்டரும் கொடுத்துருக்கோம், இன்சுலேட்டரும் கொடுத்துருக்கோம். அப்போ எது செமிகண்டக்டர், எது எப்போ இது இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நத்திங் பட் when this it is based on this EG value, that is energy gap value எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் if the value of energy gap is less than or equal to 1 electron volt அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by that moment this resistivity is for semiconductor. இது எனர்ஜி கேப்போட வேல்யூ ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கம்மியாவோ ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் செமிகண்டக்டர். செகண்ட் ஒன் இஸ் இஜி. இஜி இஸ் நத்திங் பட் இப்போ இதில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருந்ததுனால என்ன இருக்கும், சப்போஸ் இஃப் திஸ் இஜி வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன இருக்கும், திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்சுலேட்டர். திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்சுலேட்டர். அப்போ இப்போ இது நல்லா பாருங்க, ரோவுக்கு எனக்கு எப்படி இருக்கு, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா ரோவுக்கும் டீக்கும் கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் வேரியேஷன். திஸ் இஸ் நத்திங் பட் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இட் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அப்போ நம்ம பார்த்த மெட்டல்ஸுக்கு பார்த்தோம், அலாய்ஸுக்கு பார்த்தோம், இப்போ செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸுக்கு எல்லாமே பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரே கிராஃபாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் இட் கம்ஸ். முதல் என்ன சொன்னோம் நம்ம இங்கே, ஸோ இட் இஸ் ரோ, இட் இஸ் டெம்பரேச்சர். ஸோ ஹியர் யூ கேன் டேக் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் மெட்டல்ஸுக்கு போட்டோன்னா என்ன இருக்கும், இட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங் ஃபார் அலாய்ஸ். தென் ஹியர் ஃபார் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு எப்படி இருக்குன்னு சொன்னோம், இட் இஸ் ரெசிப்ரோக்கல், ஸோ இட் இஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ இது மூணுமே நம்ம கிளப் பண்ணி டயக்ராம் போட்டாச்சு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், கொஸ்டின்ஸ் வில் கெட் இட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் செமிகண்டக்டர் ஆர் இன்சுலேட்டர்ஸ், right? This is the temperature dependence of resistivity for first for conductors பார்த்தோம், இப்போ semiconductors and insulators. மூணாவது முக்கியமான ஒன்று இருக்கு, என்னது, what is that, nothing but battery அப்படின்னு போயிட்டோம்னா அதில் என்ன இருக்கும், the third is called electrolyte. அப்போ electrolyteல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, electrolyte is nothing but what is that, electrolytic solution அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேட்டரியில் ஊற்றக்கூடிய distilled water is nothing but simple example for electrolyte. அப்போ இந்த electrolyte உடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the temperature increases என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, inter-ionic attraction increases. அதன் inter-ionic attractions எதுக்குள்ள இருக்கலாம், சொல்யூட்டுக்கும் இருக்கலாம், சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இருக்கலாம், அதே மாதிரி சால்வெண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ தட் இஸ் என்னது இன்டர்-அயானிக் அட்ராக்ஷன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்டர்-அயானிக் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கண்டக்டிவிட்டி வில் இன்க்ரீஸ். அப்போ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி வில் டிக்ரீஸ். அப்போது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் ஆர் எலக்ட்ரோலைட்ஸுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி வில் டிக்ரீஸ். அப்போ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எதை வச்சு சொல்கிறோம், we are writing in terms of இந்த ஈக்குவேஷன் ரோ இஸ் ஈக்குவல் டு m/n(e²) டவ் வச்சு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ஸுக்கு பார்த்தோம், அது என்ன ஈக்குவேஷன் எடுத்தோம், ரோ இஸ் ஈக்குவல் டு ρ0 × 1 + α × ΔT, தட் இஸ் t - T0. அதுலேருந்து என்ன பண்ணோம், ஆருக்கும் இங்கே வேணால் எப்படி போட்டுக்கலாம், ஆருக்கும் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெசிஸ்டிவ் ஈக்குவேஷன் வச்சு அப்படியே ரெசிஸ்டன்ஸ்க்கு எழுதியாச்சு, R = R0 × 1 + α திஸ் இஸ் நதிங் பட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் t - T0 ΔTன்னு போடலாம். செகண்ட் வந்து செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸுக்கு என்ன பண்ணோம், இங்கே என்ன ஆகும், relaxation does not make any impact onto the temperature variation. So when the temperature increases, number density of free electrons will increase exponentially. So அதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், n of t is equal to n0 × e⁻⁻ Eg by kb into t. Eg is nothing but energy gap, kb is Boltzmann constant. இந்த Boltzmann constant ஓட வேல்யூ எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is about kb into t is equal to 0.03 electron volt. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். kb into t is equal to 0.03 electron volt. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், எனர்ஜி கேப்போட வேல்யூ if it is less than or equal to 1 electron volt, the substance is semiconductor. If energy gap is greater than 1 electron volt, the substance is insulator. முதல் நம்ம கண்டக்டர்ஸ் பார்க்குறப்ப போட்டிருந்த கிராஃபு, அதே மாதிரி அலாய்க்கு பார்த்த கிராஃபு, மூணாவது செமிகண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ், மூணையும் கிளப் பண்ணி தான் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க,
how this varies or what is the relation between this. மூணாவது என்ன பார்த்திருக்கோம், electrolyte. Electrolyte is nothing but simpler example, distilled water used in the battery. So temperature increase ஆகிறப்ப interionic attractions increases, which leads to increase in conductivity. Therefore the resistivity decreases in electrolyte, right? So this is the temperature dependence of resistivity for metals, semiconductors, insulators and electrolytes. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் இந்த வீடியோவை அவங்களுக்கு புரிஞ்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.